இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உள்துறை அமைச்சக கட்டிடங்கள், ராடர் தளங்கள், இரசாயன தொழிற்சாலைகள் என்பனவற்றினை தரைமட்டமாக்கிய ஈரானுக்குள்ளே நுழைந்து செத்து மடிவதற்கு தயாராகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கொமாண்டோ படைப்பிரிவுகள். ஈரான் அவசரமாக அணு ஆயுத சோதனையை மேற்கொண்டுள்ளதா? ஹைஃபா துறைமுகத்திற்கான கப்பல் போக்குவரத்தை நிறுத்தும் சர்வதேச நிறுவனங்கள். மத்திய கிழக்கை நோக்கி களமிறங்கும் அமெரிக்காவின் B-2 போம்பர் விமானங்களும், சவுதி அரேபியாவிலே அமெரிக்கா களமிறக்கியிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விமானப்படைகளும், ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவாக ஒன்றுபட்ட ஈரானிய மக்களும், அச்சத்தினால் சிதைந்து போன இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிலத்திருடர்களும். ஈரானுடனான போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பாகவும், இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திடர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் தொடர்பாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வல்லா ஊடகமானது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. மேலும் குறித்த அறிக்கைக்கு அமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே 25,040 வீடுகள் சேதமடைந்துள்ளன. சேதமடைந்திருக்கக்கூடிய வீடுகளுக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கமே நட்டையீடை வழங்க வேண்டும் என தற்போது புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஈரானினுடைய தாக்குதல்களினால் இதுவரை 2623 வாகனங்கள் முழுமையாக சிதைக்கப்பட்டிருப்பதாகவும், இதற்கான நட்டையீடும் வழங்கப்பட வேண்டும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திடர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சகத்தில் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். அதே போன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் 3000க்கும் அதிகமான உபகரணங்களும் மிக முக்கியமான பொருட்களும் முழுமையாக சேதமடைந்திருப்பதாகவும், இதற்கான நட்டையீட்டையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கமே தர வேண்டும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திடர்கள் புகார் அளித்துள்ளார்கள். மேலும் கடந்த 10 நாட்களுக்குள் மாத்திரம் ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களினால் $10 பில்லியன் அதிகமான நட்டம் ஏற்பட்டிருப்பதாகவும் வல்லா ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான தொழில்நுட்ப நிறுவனங்கள் சிதைக்கப்பட்டிருப்பதன் விளைவாக ஒரு மாதத்திற்குள்ளே நடைபெற்று வந்த $100 பில்லியன் அதிகமான இலாபங்கள் தற்போது முழுமையாக சிதைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு வல்லா ஊடகத்தின் குறித்த அறிக்கைக்கு அமைவாக ஈரானிய தாக்குதல்களினால் 8190 நிலத்திடர்கள் தங்களுடைய வீடுகளை இழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 9000க்கும் அதிகமான வீடுகளிலிருந்து நிலத்திடர்கள் முழுமையாக வெளியேறி இருப்பதாகவும், இந்த வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்திருப்பதாகவும் குறித்த ஊடகம் தெரிவித்துள்ளது. அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திடர்கள் ஒவ்வொரு நாளும் சைப்ரஸ் நாட்டிற்கு தப்பி ஓடி வருகின்றார்கள். படகுகள் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான நிலத்திடர்கள் சைப்ரஸ் நாட்டிற்கு தப்பிச் சென்று அங்கிருந்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு தப்பிச் செல்கின்றார்கள். அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திடர்கள் அவர்களுடைய நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். இதற்கு பிறகும் இந்த திருட்டு நிலத்திலே எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதனை உணர்ந்து விட்டார்கள். அயன்டோம் அமைப்புகளையும், அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு அமைப்புகளையும், போர் விமானங்களையும், வான்படைகளையும் நம்பியிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திடர்கள் தற்போது இவற்றினால் எங்களை பாதுகாக்க முடியாது என்பதனை உணர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலிருந்தே தப்பிச் செல்கின்றார்கள். இதுவரைக்கும் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலிருந்து 40,000க்கும் அதிகமான நிலத்திடர்கள் சைப்ரஸ் நாட்டிற்கு தப்பிச் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் படகுகள் மூலமாக சைப்ரஸ் நாட்டிற்கு தப்பிச் செல்லும் சந்தர்ப்பத்தில் பல படகுகள் விபத்துக்குள்ளாக இருப்பதாகவும், இவற்றை மீட்டெடுப்பதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கடற்படைகள் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் பல செய்திகள் வெளியாகியுள்ளன. உண்மையில் நாங்கள் நினைப்பதை விட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே மிகப்பெரிய உச்சக்கட்ட பதற்றமே ஏற்பட்டுள்ளது. ஆனால் உச்ச ஊடக தணிக்கைகளின் விளைவாக இவை தொடர்பான முழுமையான தகவல்கள் வெளிப்படுத்தப்படுவதில்லை. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே அமெரிக்க குடியுரிமையை பெற்றிருக்கக்கூடிய 8 லட்சம் நிலத்திடர்கள் வாழ்கின்றார்கள். தற்போதைய போர் சூழலுக்கு மத்தியில் அமெரிக்க குடியுரிமையை பெற்றிருக்கக்கூடிய இந்த 8 லட்சம் நிலத்திடர்களும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே வாழ்வதற்கு விரும்பவில்லை. மேலும் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள் வெளியேறுவதை தடுத்து நிறுத்துவதற்காக நெட்டன்யாஹூவும் எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார். ஏனென்றால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே இருக்கக்கூடிய அமெரிக்க குடியுரிமை பெற்ற நிலத்திடர்கள் முழுமையாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பை விட்டு வெளியேறினால் அது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை மேலும் பலவீனப்படுத்திவிடும். மேலும் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்களை மனித கேடயமாகவும் நெட்டன்யாஹுவினால் பயன்படுத்த முடியாமல் போய்விடும். இதனால் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள் வெளியேறுவதை தடுத்து நிறுத்துவதற்காக நெட்டன்யாஹு பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார். அமெரிக்காவுக்கான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு விமான போக்குவரத்துகளும் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர்கள் அவசரமாக கப்பல்களை அனுப்பி வைக்குமாறும், எங்களை இங்கிருந்து மீட்டுச் செல்லுமாறும் அமெரிக்க நிர்வாகத்திடம் கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்திடர்கள் சிதறியோடக்கூடிய வேளையில் ஈரானிய மக்கள் ஒன்றுபட்டு ஈரானிய அரசாங்கத்திற்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்கள். நேற்றைய தினம் ஈரான் முழுவதும் தொடரணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. வெள்ளிக்கிழமை தொழுகையை தொடர்ந்து இந்த தொடரணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஈரானிய அரசாங்கத்திற்கான முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தார்கள். இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இவ்வளவு நாளாக ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக செயற்பட்ட பல முக்கியமான சமூக செயற்பாட்டாளர்களும் தற்போது ஈரானிய அரசாங்கத்திற்கான முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்கள். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு
உரிமைகள் முழுமையாக அளிக்கப்படும் வரை இந்த போரை தொடர வேண்டும் என்றும் நாம் இந்த போரிலே முழுமையாக வெற்றி பெறும் வரை இந்த போரை தொடர வேண்டும் என்றும் ஈரானிய மக்கள் இந்த தொடரணிகளில் கோஷங்களையும் எழுப்பி இருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முழுமையாக அளிக்கும் வரை நாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் ஈரானிய மக்கள் தங்களுடைய நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள். அடுத்து ஈரானினுடைய சில முக்கியமான எதிர்க்கட்சிகளும் தற்போது ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளன. இப்படியான நிலைமையில் ஈரானினுடைய எதிர்க்கட்சிகளின் மிக முக்கியமான தலைமையான வெளிநாட்டிலிருந்து செயற்படக்கூடிய மாசி அல் நஜீத் என்பவர் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது எங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் முழுமையாக சிதைக்கப்பட்டு விட்டன. ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்து நெட்டன்யாஹூ எங்களுடைய திட்டங்களை முழுமையாக சிதைத்து விட்டார். நாங்கள் ஈரானுக்குள்ளே எதிர்க்கட்சிகளை பலப்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்காக பல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தோம். ஆனால் நெட்டன்யாஹூ ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டதனால் தற்போது ஈரானில் இருக்கக்கூடிய எங்களுடைய அதிகளவான ஆதரவாளர்கள் கமேனியினுடைய ஆட்சிக்கு முழுமையான ஆதரவை வழங்கியுள்ளார்கள். ஈரானுக்குள்ளே இதற்கு பிறகு ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்த முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறிவிட்டது என வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஈரானின் எதிர்க்கட்சி தலைமை தெரிவித்துள்ளார். அத்தோடு தற்போதைய சூழ்நிலையில் ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்த முடியாது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் நம்புவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 50க்கும் அதிகமான உளவாளிகளை ஈரானிய பாதுகாப்பு படைப்பிரிவினரும் பசிச் படைப்பிரிவினரும் கைது செய்துள்ளார்கள். மேலும் 10 ட்ரக் வண்டிகளையும் மொசாட் உளவாளிகள் பயன்படுத்திய மறைவிடங்களையும் கைப்பற்றியுள்ளார்கள். அதேபோன்று ஈரானுக்குள்ளே சுற்றுலா பயணியாக வருகை தந்திருக்கக்கூடிய ஐரோப்பிய நாட்டை சேர்ந்த 2 முக்கியமான உளவாளிகளையும் ஈரானிய பாதுகாப்பு படைகள் கைது செய்துள்ளார்கள். மேலும் இன்று காலை மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளில் டசன் கணக்கான ட்ரோன்களையும் வெடிமருந்துகளையும் கைப்பற்றியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் தெஹ்ரானின் மேற்கு பிரதேசத்திலே வைக்கப்பட்டுள்ள மிகப்பெரிய வெடிகுண்டு ஈரானிய பாதுகாப்பு படையினர் முழுமையாக நீக்கியுள்ளார்கள். அத்தோடு ஈரானின் தேசிய பாதுகாப்பு சபையானது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைக்குள், அதாவது நாளைய தினத்திற்குள் மொசாட் உளவாளிகளுக்கு உதவி செய்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் முழுமையாக சரணடைந்து விட வேண்டும். உங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து ட்ரோன்களையும் ஏனைய வெடிமருந்துகளையும் முழுமையாக ஒப்படைத்து விட வேண்டும். நாளைய தினம் வரை உங்களுக்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு நீங்கள் சரணடைந்து விட்டால் உங்களுக்கான தண்டனைகள் குறைக்கப்படும். மேலும் பொது மன்னிப்பு வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இல்லாவிட்டால் நாங்கள் உச்ச தண்டனைகளை நிறைவேற்றுவோம் என்றும் ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு சபை அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து மொசாட் உளவாளிகளையும் அவர்களுக்கு உதவிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய நபர்களையும் நடுவீதியில் மக்களுக்கு முன்னால் தூக்கிலிடப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதற்கு முன்பு அனைவரும் சரணடைந்து விட வேண்டும் என்றும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. அடுத்து நேற்றைய தினம் ஜெனீவாவிலே பிரித்தானியா, பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த கலந்துரையாடலின் போது ஈரானின் நட்டான்ஸ் அணுசக்தி தளத்தை இலக்கு வைத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு சர்வதேச அணுசக்தி நிறுவனமானது எந்தவிதமான கண்டன அறிக்கைகளையும் வெளியிட்டிருக்கவில்லை. மேலும் குறித்த கலந்துரையாடல்களின் போது ஐரோப்பிய நாடுகளும் சர்வதேச அணுசக்தி நிறுவனமும் ஈரான் யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகளையும் நிபந்தனைகளையும் முன்வைத்துள்ளார்கள். அத்தோடு குறித்த கலந்துரையாடல்களுக்கு பிறகு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் யுரேனியம் செறிவூட்டலை ஒருபொழுதும் பூஜ்ஜியமாக்கப் போவதில்லை. எங்களுக்கு எதிரான தாக்குதல்களில் பங்காளியாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுடன் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் மேற்கொள்ளப் போவதில்லை. மேலும் அமெரிக்காவுடைய இந்த பேச்சுவார்த்தைகளில் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகங்கள் இருப்பதாகவும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்திருந்தார். அத்தோடு ஈரான் அதனுடைய யுரேனியம் செறிவூட்டலை பாதுகாப்பாக வேறு இடங்களுக்கு நகர்த்தி விட்டதாகவும் அவ்வாறு நகர்த்தப்பட்டிருக்கக்கூடிய இடங்கள் தொடர்பாக எந்தவிதமான தகவல்களையும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் ஈரானில் இருக்கக்கூடிய சர்வதேச அணுசக்தி மேற்பார்வையாளர்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டது. இவை தொடர்பான எந்தவிதமான தகவல்களையும் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய சவாலாகவும் மாறியுள்ளது. இப்படியான நிலைமையிலேயே நள்ளிரவு வேளையில் தெஹ்ரானினுடைய மேற்கு பிரதேசத்திலே ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருந்தது. 5.1 ரிக்டர் அளவிலேயே இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் அதுவும் 13.1 கிலோமீட்டர் ஆழத்திலேயே இந்த நிலநடுக்கம் பதிவாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பெரும்பாலும் ஈரான் அணு ஆயுத சோதனையை மேற்கொண்டிருப்பதன் விளைவாகவே இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிகளவான இராணுவ ஆய்வாளர்களும் இந்த விடயத்தினை உறுதிப்படுத்தி இருந்தார்கள். அடுத்து அமெரிக்கா ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திலிருந்து போர் விமானங்களை வெளியேற்றியுள்ளன. ஏற்கனவே கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திலிருந்தும் போர் விமானங்களை அமெரிக்கா முழுமையாக வெளியேற்றியிருந்தது. இன்னும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய போர் விமானங்களையும் அமெரிக்கா முழுமையாக வெளியேற்றி வருகின்றது. அத்தோடு குறித்த அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய போர் விமானங்களை அமெரிக்கா சவுதி அரேபியாவிலே களமிறக்கியுள்ளது. சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளமான சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ கட்டளை
தளமான பிரின்ஸ் சுல்தான் அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திலேயே அமெரிக்கா அனைத்து போர் விமானங்களையும் களமிறக்கியுள்ளது. செயற்கைக்கோள் புகைப்படங்களுக்கு அமைவாக தற்போது சவுதி அரேபியாவின் பிரின்ஸ் சுல்தான் விமான கட்டளை தளத்திலே 53 F-16 போர் விமானங்களும் 22 KC-135 எரிபொருள் விமானங்களும் 15 C-130 விமானங்களும் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளன. ஈரான் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமான கட்டளை தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதன் அடிப்படையிலேயே அமெரிக்கா அனைத்து விதமான போர் விமானங்களையும் தற்போது சவுதி அரேபியாவின் அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தில் குவித்திருப்பதாக அமெரிக்க இராணுவ ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதே நேரம் ஈரான் அவசரமாக சவுதி அரேபியாவின் பிரின்ஸ் சுல்தான் விமான கட்டளை தளத்தினை தரைமட்டமாக்கி அங்கிருக்கக்கூடிய 80க்கும் அதிகமான அமெரிக்க போர் விமானங்களை முழுமையாக அழித்து விட வேண்டும் என ஈரானிய ஆய்வாளர்கள் தொடர்ச்சியாக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். அமெரிக்கா ஒரு பொழுதும் இந்த போரிலே களமிறங்காமல் இருக்க போவதில்லை. எனவே அமெரிக்கா எங்களுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பு நாங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தினை முழுமையாக அழித்துவிட்டால் அதிகளவான இழப்புகளை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்திவிட முடியும் என்றும் இதன் மூலமாக எங்களுடைய பாதுகாப்பை உயர்த்திவிட முடியும் என்றும் ஈரானிய இராணுவ ஆய்வாளர்கள் தொடர்ச்சியான கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றார்கள். மேலும் சவுதி அரேபியாவின் குறித்த விமான கட்டளை தளத்தினை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்களையும் ஈரானிய இராணுவ தலைமைகள் ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஜெனீவாவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்திருப்பதாகவும் யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்குவதற்கு ஈரான் சம்மதிக்கவில்லை என்றும் இதனால் ஈரானுக்கு எதிரான போரிலே டொனால்ட் ட்ரம்ப் களமிறங்குவதற்கு தயாராகி வருவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் தலைப்புச் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான போரில் களமிறங்க கூடாது என அதிகளவான அமெரிக்க அதிகாரிகளும் டொனால்ட் ட்ரம்புக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அமெரிக்காவின் கருவூலத் துறையானது யெமன் ஹவுதிகள் மீதும் ஈரான் மீதும் அடுத்த கட்ட பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளது. ஈரானின் எண்ணெய் வர்த்தகத்தோடு சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களை இலக்கு வைத்தும் ஈரானினுடைய மிக முக்கியமான எண்ணெய் நிறுவனங்களை இலக்கு வைத்துமே இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று யெமன் ஹவுதி தலைமைகளுக்கு எதிராகவும் இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இன்று காலை அமெரிக்காவின் B-2 போம்பர் போர் விமானங்கள் இந்திய பெருங்கடலிலே இருக்கக்கூடிய டியாகோ கிராஷியா தீவை நோக்கி நகர்ந்திருந்தன. ஏற்கனவே குறித்த தீவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தில் 6 B-52 போர் விமானங்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. ஈரானினுடைய மிக முக்கியமான அணுசக்தி தளமான போர்டோ அணுசக்தி தளத்தினை தாக்க வேண்டுமாக இருந்தால் அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பங்கபஸ்ட் வெடிகுண்டுகளே பயன்படுத்தப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக GBU-57 என்கின்ற பங்கபஸ்ட் வெடிகுண்டுகளே பயன்படுத்தப்பட வேண்டும். இந்த GBU-57 பங்கபஸ்ட் வெடிகுண்டுகளை எல்லா போர் விமானத்தினாலும் கொண்டு செல்ல முடியாது. B-2 போம்பர் போர் விமானத்தின் மூலமாகவே இந்த GBU-57 பங்கபஸ்ட் வெடிகுண்டுகளை கொண்டு செல்ல முடியும். இதற்காகத்தான் தற்போது அமெரிக்கா B-2 போம்பர்களை மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு GBU-57 பங்கபஸ்ட் வெடிகுண்டுகளை பயன்படுத்தி ஈரானினுடைய போர்டோ அணுசக்தி தளத்தினை முழுமையாக அழிக்க முடியுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. B-2 போம்பர் போர் விமானங்களை பயன்படுத்தி 4க்கும் அதிகமான GBU-57 பங்கபஸ்ட் வெடிகுண்டுகளை களமிறக்கினாலும் போர்டோ அணுசக்தி தளமானது சிதைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாக அமெரிக்க ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். ஏனென்றால் GBU-57 பங்கபஸ்ட் வெடிகுண்டின் மூலமாக 65 மீட்டர் தொடக்கம் 70 மீட்டர் ஆழத்திலேயே தாக்கத்தினை ஏற்படுத்த முடியும். ஆனால் போர்டோ அணுசக்தி தளமானது 90 மீட்டர் ஆழத்திலே அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் அமெரிக்கா B-2 போம்பர்களை பயன்படுத்தி GBU-57 பங்கபஸ்ட் வெடிகுண்டுகளை களமிறக்கினாலும் போர்டோ அணுசக்தி தளமானது அழிக்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அமெரிக்கா அவசரமாக ஈரானுக்கு எதிரான போரிலே களமிறங்கி போர்டோ அணுசக்தி தளத்தினை அழிப்பதற்கான தாக்குதல்களை மேற்கொள்ளாவிட்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தனியாகவே களமிறங்கி போர்டோ அணுசக்தி தளத்தினை அழிப்பதற்கான தாக்குதல்களை மேற்கொள்ளும் என நெட்டன்யாஹூ தெரிவித்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அதே நேரம் அமெரிக்காவின் GBU-57 பங்கபஸ்ட் வெடிகுண்டுகளை கொண்டு செல்லக்கூடிய போர் விமானங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிடம் இல்லை. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களினால் போர்டோ அணுசக்தி தளத்தினை சிதைக்கவும் முடியாது. இருப்பினும் ஒரு தரைவழி தாக்குதல் ஒன்றை கமாண்டோ தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டு போர்டோ அணுசக்தி தளத்தினை சிதைப்பதற்கான தாக்குதல்களை மேற்கொள்ள முடியும். அமெரிக்காவிடம் இருக்கக்கூடிய GBU-57 பங்கபஸ்ட் வெடிகுண்டுகளை பயன்படுத்தியும் போர்டோ அணுசக்தி தளத்தினை அழிக்க முடியாவிட்டால் அமெரிக்காவும் தரைவழி தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டு இந்த போர்டோ அணுசக்தி தளத்தினை அழிக்க வேண்டும். எனவே அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான போரில் களமிறங்காவிட்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஷெல்டோக் கொமண்டோ படைப்பிரிவை போர்டோ அணுசக்தி தளத்திலே களமிறக்கி போர்டோ அணுசக்தி தளத்தை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கும் நெட்டன்யாஹூ தயாராக இருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் விளையாட்டு செய்திகளை வெளியிட்டிருந்தன. அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் ஈரானுக்குள்ளே களமிறங்கி செத்து மடிவதற்கு தயாராக இருப்பதாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு 2 வார கால அவகாசம் வழங்கி இருப்பதாகவும் இதற்கு பிறகு நான் பொறுமையாக இருக்க போவதில்லை என்றும் டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களிடம் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு கருத்துக்களை வெளியிட்டிருந்தாலும் இந்த 2 வாரத்திற்குள்ளேயே அல்லது இன்னும் 5 நாட்களுக்குள்ளேயே அமெரிக்கா ஈரானினுடைய போர்டோ அணுசக்தி தளத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. ஈரானை திசை
திருப்புவதற்காகவே டொனால்ட் ட்ரம்ப் 2 வார காலக்கெடுவை விதித்துள்ளார் என்கின்ற சந்தேகங்களும் வலுப்பெற்றுள்ளன. ஈரானுக்கு எதிரான போரானது நாங்கள் எதிர்பார்த்ததை விட நீண்டு கொண்டே செல்கின்றது. மேலும் நாங்கள் இந்த நீண்ட போருக்கு அவசரமாக முழுமையாக தயாராக வேண்டும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ தலைமை அதிகாரி எல்சமிர் தெரிவித்திருந்தார். அடுத்து நேற்றிரவு ஈரானின் கோம் பிரதேசத்திலே ஒரு படுகொலை தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய உளவாளிகள் மூலமாகவே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலினால் பலஸ்தீனிய விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஈரானின் IRGC குதுஸ் படையினுடைய தளபதிகளில் ஒருவரான சயீத் இஸ்ஸதி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருந்தார். ஆனால் குறித்த படுகொலை தொடர்பாக ஈரானிய தரப்பினர் இன்னும் எந்தவிதமான தகவல்களையும் வெளியிட்டிருக்கவில்லை. குறித்த தாக்குதலில் ஒரு குழந்தை படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் 2 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவுமே ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு கடந்த 10 நாட்களுக்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வான் பாதுகாப்பு அமைப்புகளை இலக்கு வைத்து மேற்கொண்ட தாக்குதல்களில் ஈரானினுடைய வான் பாதுகாப்பு படையை சேர்ந்த 15 வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கடந்த 10 நாட்களுக்குள் மேற்கொண்டிருக்கக்கூடிய வான்வழி தாக்குதல்களினால் ஈரானுக்குள்ளே 470 பேர் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் 3000க்கும் அதிகமான ஈரானிய மக்கள் படுகாயங்களுக்குள் ஆக்கப்பட்டுள்ளார்கள் என ஈரானினுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்து நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெஹ்ரானை இலக்கு வைத்து மேற்கொண்ட தாக்குதல்களில் 90% தாக்குதல்கள் முழுமையாக முறியடிக்கப்பட்டன. மேலும் தெஹ்ரானின் மலை பிரதேசங்களில் 4 வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. அதே போன்று கராச் மற்றும் கோம் பிரதேசங்களிலும் 2 வெடிப்புகள் பதிவாகி இருந்தன. அத்தோடு இன்று காலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இஸ்ஃபஹான் பிரதேசத்தை இலக்கு வைத்து மேற்கொண்ட தாக்குதல்களில் 95% தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டன. அதே நேரம் இஸ்ஃபஹான் பிரதேசத்திலே 3 வெடிப்புகளும் பதிவாகி இருந்தன. அடுத்து ஈரானிய படையினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை இலக்கு வைத்து 15 ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இலங்கை நேரப்படி நேற்றிரவு 7 மணி அளவிலேயே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ், அஷ்கலோன், ஹைஃபா மற்றும் நெகோவ் பிரதேசங்களை இலக்கு வைத்த இந்த ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த 15 ஏவுகணைகளில் 3 ஏவுகணைகளை மாத்திரமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அண்டா டோம்களினால் சுட்டு வீழ்த்த முடிந்துள்ளது. மேலும் ஏனைய ஏவுகணைகள் குறித்த பிரதேசங்களிலே வீழ்ந்து மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தி இருந்தன. இவை தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். அதாவது ஈரானின் ஏவுகணை தாக்குதலினால் ஹைஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டிடம் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது. மேலும் குறித்த கட்டிடத்திலே நிலை கொண்டிருந்த டசன் கணக்கான அதிகாரிகளும் ஊழியர்களும் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இவை தொடர்பான எந்த விதமான தகவல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் வெளியிடவில்லை. வளமை போன்ற எல்லா விதமான இழப்புகளையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மறைக்கின்றது. அடுத்து அஷ்கலோன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகத்தினுடைய கட்டிடமும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது. மேலும் மிக முக்கியமாக நெகோவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ரசாயன தொழிற்சாலை ஒன்று இலக்கு வைக்கப்பட்டு அளிக்கப்பட்டிருந்தது. இதனால் குறித்த பிரதேசத்திலே ரசாயன கசிவு ஏற்பட்டிருப்பதாகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் குறித்த பகுதிகளில் இருந்து முழுமையாக வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று டெல் அவீவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாடசாலை ஒன்று இலக்கு வைக்கப்பட்டிருந்தது. மேலும் நெகோவ் பிரதேசத்திலே 2 ராடார் தளங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. டிமோனா அணுசக்தி தளத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 ராடார் தளங்களே இவ்வாறு தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இந்த தாக்குதல்களை தொடர்ந்து மிகப்பெரிய கப்பல் நிறுவனமான மெர்ஸ்க் கப்பல் நிறுவனமானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹைஃபா துறைமுகத்திற்கான கப்பல் போக்குவரத்தை முழுமையாக நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. மேலும் இதைத் தொடர்ந்து 5க்கும் அதிகமான கப்பல் போக்குவரத்து நிறுவனங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹைஃபா துறைமுகத்திற்கான கப்பல் போக்குவரத்தை முழுமையாக நிறுத்துவதாக அறிவித்துள்ளார்கள். இதுவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்து இன்று காலையிலிருந்து ஈரானிய படையினர் தொடர்ச்சியான ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு மணித்தியாலத்திற்கு ஒரு முறையும் 5 தொடக்கம் 10 வரையிலான ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த ட்ரோன் தாக்குதலினாலும் நெகோவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 2 ராடார் தளங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இலக்கு வைத்து இந்த ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஈரானிய ராணுவத்தினர் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு கடந்த 5 நாட்களுக்குள் மாத்திரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 10 ஹெர்மஸ் ட்ரோன்களை ஈரானிய வான்படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். அமெரிக்காவின் MQ-9 ட்ரோன்களை போன்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஹெர்மஸ் 950 ட்ரோன்கள் மிக முக்கியமான ட்ரோன்களாகும். அதே போன்று 500க்கும் அதிகமான ஒருவழி ட்ரோன்களையும் ஈரானிய வான் பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.